டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 726 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கன அளவை காண்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போகலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 பிலிம்ஸ்க்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் இருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 726 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் கன அளவை காண்கிறாங்க. ஸோ ஒரு கனசதுரத்துடைய மொத்த பரப்புக்கு ஃபார்முலா 6a ஸ்கொயர். ஸோ அது கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 726. ஸோ நமக்கு தேவை கன அளவு. கன அளவுக்கு ஃபார்முலா a கியூப். ஸோ பாருங்க இங்கே 6a ஸ்கொயர் ஈக்குவல் டு 726 அப்படின்னா நம்ம இதுல இருந்து ஏவை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா a ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 6 அந்த 3 726 வகுத்தல் 6 கேன்சல் பண்ணுங்க 121. ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 121. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 121 அப்போ ஏ ஈக்குவல் டு 11. அதாவது 11 இன்ட்டு 11 ஏ 2 டைம் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 11 கண்டுபிடிச்சிட்டோம். அதை அப்படியே இங்கே சப்ஜெக்ட் பண்ணால் ஆன்சர். ஸோ ஏ ஈக்குவல் டு 11 ஏ கியூப் அப்படிங்கிறது 11 கியூப் ஈக்குவல் டு 1331 சென்டிமீட்டர் கியூப்னு வரும். சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் கன அளவை காண்கிறாங்க. இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்மும் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.